இந்திய பாரம்பரிய கலைகளை பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள பல கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த வரிசையில் சிங்கப்பூர் இந்திய நுண்கலை கழகம் ஆண்டுதோறும் நடத்தும் கலை விழா சுமார் 10,000 கலா ரசிகர்களை ஈர்த்து வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது சிங்கப்பூர் இந்திய நுண்கலை கழகத்தின் கலை விழா. கலை ஆர்வலர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் முக்கிய நிகழ்ச்சியாக அது கருதப்படுகிறது. நேற்று தொடங்கி இம்மாதம் இறுதி வரை நடைபெறும் கலை விழாவில் கண்ணையும் கருத்தையும் கவரும் பல சுவையான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு கர்நாடிக் மியூசிக் ப்ரோக்ராம் பை சஞ்சய் சுப்ரமணியம், ஒரு பரதநாட்டியம் ரெசைட்டல் பை ஊர்மிளா சத்யநாராயணன், அது இல்லாம ஒரு சித்தார் கான்சர்ட் பை ஷுஜாத் கான் அண்ட் ஒரு ஜுகல்பந்தி கான்சர்ட். அது ஒரு யூனிக் கான்சர்ட், ஃப்ளூட்டும் மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் த டெசர்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான். அவற்றோடு உள்ளூர் கலைஞர்களின் படைப்புகளையும் கண்டு ரசிக்கலாம். நாட் ஈவன் ஈக்குவல், ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு லோக்கல் ஆர்டிஸ்ட். ஏன்னா சிங்கப்பூர் CFAS is mainly a teaching institution. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து கிராஜுவேட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் மூலமா we want to provide a platform. மக்களிடையே கலை ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் ஊக்குவிக்க அடித்தள அமைப்புகளின் ஆதரவும் தேவைப்படுகிறது. கிராஸ் ரூட்ஸ் ஆர்கனைசேஷன் மூலமாகவும் இதை இன்னும் பிரபலப்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் சிஃபாஸை நாங்கள் இன்னும் சேட்டலைட் சைட்ஸ் மூலமாக எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் போய் இந்த கிளாஸஸ்களை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னு ஒரு யோசனை இருக்கிறோம். கலையும் மொழியும் ஒன்றோடொன்று தொடர்புடையது என்றார் இவர். தமிழும் கலையும் ரெண்டு கண்கள் உள்ளது. தமிழ் வளர்க்க வேணும்னா கலை வளர வேணும், கலை வளர்க்க வேணும்னா தமிழ் வளர வேணும். நேற்றைய தொடக்க நிகழ்ச்சியில் அனைவரின் சிந்தையையும் கவர்ந்தது இந்த நடனம். பரதக்கலைக்கு என்றும் வரவேற்பு இருக்கும் என்ற இவர் கலையை தாம் தேர்ந்தெடுக்கவில்லை, அது தம்மை தேர்ந்தெடுத்தது என்றார். நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப கலையில, இந்த பரத கலை மேல ரொம்ப ஈடுபாடு. வீட்டுல தொல்லை தாங்க முடியாம கொண்டு போய் சேர்த்தாங்க. வரவேற்புன்னா எல்லா பாரம்பரியமான கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம்ஸ்க்கு என்ன வரவேற்பு இருக்கோ அது அந்த வகையில ரொம்ப அமோகமான வரவேற்பு எல்லா நாடுகளிலும் பரத கலைக்கு இருக்கு. பள்ளி விடுமுறை காலத்தில் பிள்ளைகளோடு சேர்ந்து இந்திய பாரம்பரிய கலைகளில் திளைக்க இவ்வாண்டின் கலை விழா வதி செய்கிறது. பொதுமக்கள் சிறப்பு நிகழ்ச்சிகளை பற்றி மேல் விவரம் பெற இந்த இணைய பக்கத்தை நாடலாம்.